மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும். இந்த விசிகே காரவங்க என்னென்ன காமெடி பண்றாங்க பாத்தீங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய காரை மறிக்க போறாங்களாம். டேய் சிறுத்தை குட்டிகளை, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய காரை மறிக்கிறது இல்ல, அவருடைய கார் நிழல கூட உங்களால தொட முடியாது. பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லேயே நிறைய தற்குறிகளை, நாளுக்கு நாள் நிறைய தற்குறிகளை வளர்த்தெடுக்கிற ஒரே ஒரு தலைவன் திருமாவளவன் தான். திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சநாத்தமே கிடையாதுங்க, கொஞ்சம் கூட கூச்சநாத்தமே கிடையாது. ஒரு அப்பாவி வழக்கறிஞர் அவர் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காரு. திருமாவளவன் சொகுசு காரில் போய் அவரை மோதினதோடு இல்லாமல் அவரை விசிகா தொண்டர்களை வச்சு அடிக்க வச்சுக்கிட்டு அடித்ததை நியாயப்படுத்தி பேசுகிறாப்புல. அவர் முறைச்சதுக்காக 4 தட்டு தட்டணும், அதுவும் சரியாக அடிக்கலை அப்படின்னு திருமாவளவன் பேசின பேச்சு இன்னைக்கு தமிழர்களால் காரி துப்பப்படுகின்ற பேச்சா மாதிரி இருக்கு. என்னத்தை தான் காரி துப்புனாலும் விசிகாவும் திருமாவளவனும் திருந்த போறதே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. மதுரையில் ஒரு விசிகா தற்குறிப்பைய திருமாவளவனோட வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காப்ல. அந்த வீடியோவை பாருங்களேன். 4 எம்எல்ஏ 2 எம்பிடா தம்பிலா, டே பிஜேபி காரங்களா, சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் சாதாரண வந்தது கிடையாது. எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, வாழ்க்கையவே தொலைத்து எங்களுக்காண்டி வாழ்ந்துருக்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா, நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும். ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான விடுதலை சிறுத்தை, ஒரு சிறுத்தையாவது உன்னை செருப்பை கழட்டி அடிக்க வேண்டாம். ஏ அண்ணாமலை, இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரன் வேட்டி கட்டி ஒருத்தர் நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு, விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறிக்க வரேன். எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல, எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். அவன் சொல்றான் ஈஸியா சொல்றான், உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு? டே முட்டா பல்லடா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ பூரா தீபாவளி கொண்டாட முடியும். இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வயம் எங்கேயும் வண்டி கட்டி வாசல்ல எங்கேயுமே போக முடியாது. என்னென்ன காமெடி பண்றான் பாருங்க இந்த தற்குறிப்பைய, அறிவு கட்ட பைய என்னென்ன காமெடி பண்றான் பாத்தீங்களா? நாம் தமிழக மக்கள் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடுறதுக்கு திருமாவளவன் பாதுகாப்போட இருக்கணும், Z+ பாதுகாப்போட இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா உருட்டி இருக்கான். அதுலயும் பாத்தீங்கன்னா, டே தம்பிகளை, விசிகாவுக்கு 2 MP 4 எம்எல்ஏக்கள் இருக்கு அப்படின்னு பிளாஸ்டிக் சேரை போட்டு திமுக காரன் மிதிச்சிட்டு இருக்கான். என்னம்மா பேசுறாங்க பாத்தீங்களா? யோ, உனக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா முழுவதும் எவ்வளவு எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 1600க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும். பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா இங்க இருந்துகிட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு என்னமா சீன் போடுறாங்க பாத்தீங்களா? அதுல வேற அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட காரை மறிக்க போறேன் அப்படின்னு இந்த சிறுத்தை குட்டிகள் பேசுறத பார்க்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கு. ஏன்னா இவங்களோட வளர்ப்பு அப்படி. திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்துருச்சுன்னா திருமாவளவனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால மேல கண்ணா பின்னா அப்படின்னு சரக்கு மிடுக்கு அப்படின்னு கேவலமான முறையில் பேசி நாளுக்கு நாள் தற்குறிகளை வளர்க்கறதுல தான் திருமாவளவனோட ஒரு மிகப்பெரிய முயற்சி இருக்கே தவிர நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் திருமாவளவனோட எண்ணமே கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் வாயை கொடுத்து நிக்கி செமையா வாங்கி கேட்டிருக்காப்ல. முதல்ல திருமாவளவன் என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்க. பாஜக காரர்களுக்கு பாஜகவினருக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால், விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டாங்க. என்னையா இது? சூடு சொரணையை பத்தி யாராரு பேசணும் அப்படின்னு விவசாயே இல்லாம போச்சு. திருமாவளவனுக்கு சூடு சொரணையை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா, கருணாநிதி இருக்காப்புல, திமுகவோட முன்னாள் தலைவர் கருணாநிதி விசிகாவை நோக்கி, எப்பா பொது தொகுதியெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது, உங்களுக்கு பொது தொகுதியே கிடையாது அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இதை நான் சொல்லல, வேற யாரும் பிஜேபி காரங்க சொல்லல. வன்னியரசு அப்படிங்கிற விசிகா தற்குறிய பேசியிருக்கு, டைரக்டா லைவ்ல பேசியிருக்கு.
அது மட்டுமா, வேங்க வயல்ல திருமாவளவன் எந்த ஒரு ஜாதி அரசியல முன்னெடுக்கிறாப்லையோ அந்த விளிம்பு நிலை மக்கள் குடிக்கிற தண்ணியில எவனோ ஒருத்தன் மலங்கலம் தான். அதுக்கு இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் தீர்வே கொடுக்கல. அது மட்டுமா, விசிக தலைவர் திருமாவளவன் இருக்காப்லையே, இப்போ வாய்க்கிலேயே பேசுறாப்லையே, சூடு சொல்றேன் அப்படின்னு பேசுறாப்ல, இவர் திமுக அமைச்சர்களை பார்க்க போகும்போது எப்பா அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. அப்படி கேவலப்படுத்தியும் முச்சந்தியில வச்சு அடி அடின்னு அடிச்சும் திமுக கூட்டணியை விட்டு கொஞ்சம் கூட லைட்டா கூட விலகாத திருமாவளவன் சூடு சொர்ணையை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா அப்படின்னு நான் கேட்கல. தமிழக மக்கள் இன்னைக்கு கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் செலவுல கூகுள் ஏஐ மையத்தை அமைக்க போறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை ஆந்திராவோட சிஎம் வெளியிட, அதற்கு ஆப்போசிட்டாக அதற்கு போட்டியாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட போறார் அப்படின்னு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் திமுக பத்திரிகையிலே எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் அப்படின்னு. அதாவது பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசம் அங்கே இருக்கின்ற தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் அங்கே இருக்கின்ற மக்களோட வேலை வாய்ப்புக்காகவும் ஏராளமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காப்லையே இந்நேரத்தை பார்த்து ஹிந்தி எதிர்ப்பு பார்த்தீங்களா, ஹிந்தியை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு மீண்டும் நாடகத்தை தொடங்கியிருக்காங்க. பொதுவாகவே திமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் காரி துப்பி செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற நிலைமை வரும்போது முச்சந்தில நின்றுட்டு வேற எங்கேயும் திரும்ப முடியாத வழியில இருந்தா திடீர்னு ஒரு பெட்டியை தூக்குவாங்க. பாத்தீங்களா ஹிந்தி தமிழ் அழிக்குது, பாத்தீங்களா ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற ஹிந்தி இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நடத்துற முக்காவாசி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட அனுதாபிகள், திமுகவை சேர்ந்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துற பள்ளிக்கூடத்தில் கூட ஹிந்தி இருக்கான். ஆனா திமுக காரங்க போடுற நாடகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்க்கிறோம், நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு பயங்கரமான நாடகத்தை போடுவாங்க. இதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான நக்கல் நையாண்டியோட கலாய்ச்சிருக்காரு. விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் மதிப்பிலான ஏஐ மையம் ஆந்திர முதல்வர் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளார். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஹிந்தி எதிர்ப்பு மசோதா தாக்கல் செய்யும் முயற்சியில் உள்ளார். இது திமுகவின் பரிதாப அரசியலையும் தவறான முன்னுதாரணங்களையும் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கமா கலாய்ச்சிருக்காரு. பொதுவாகவே திமுக காரவங்க வெளியில தான் பயங்கரமா பேசுவாங்க. பயங்கரமா ஹிந்தி எதிர்ப்பு, நாங்கள் தமிழை எப்படி தெரியுமா காப்பாற்றுறோம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தங்களுடைய குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைப்பாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது கிடையாது, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை படிக்க வைப்பாங்க. இதுதான் திமுகவோட நாடகம். திமுகவோட நாடகத்தில் இன்னைக்கு ஒரு காட்சி ஒன்று அரங்கேறி இருக்கு. என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூர் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் எழுந்து நின்றுட்டு வடையா சுட தொடங்கின உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு எதிர்கேள்வி வச்சு அவர் பேச தொடங்கின உடனே சட்டப்பேரவையில் லைவ்ல ஓடிட்டு இருந்த வீடியோ திடீர்னு அந்த லைவை கட் பண்ணிட்டாங்க. ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இல்ல அவங்க இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல நீ உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து உட்காருங்க. ஆனா இதே திமுக காரவங்க இப்ப லைவை கட் பண்ணாங்க பாருங்க. இதே திமுக காரவங்க அப்பா இருக்கார சபாநாயகர் எல்லாம் வெளியில இருந்து என்ன பேசுவாங்க, ஜனநாயகம் அப்படின்னா திமுகவோட ஆட்சியில தான் இருக்கு, இங்க பேச்சுரிமை இருக்கு, அந்த உரிமை இருக்கு, இந்த உரிமை இருக்கு, பாசிச பாஜக அப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேச தொடங்கின உடனே லைவை கட் பண்ணிட்டு திமுக பண்ண அராஜகம் இருக்க தமிழக மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா கரூர் விவகாரத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. கரூர்ல அந்த துயரத்தை கேட்ட உடனே என்னால வீட்டுக்குள்ள உட்கார முடியல, நான் அப்படியே எந்திரிச்சு ஓடிட்டேன், அப்படியே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு. ஆனா மக்கள் என்ன திருப்பி கேட்கிறாங்க, ஐயா ஓகே
கரூர் உங்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் 66 பேர் கள்ள சாராயம் குடிச்சு, அதுவும் வேற ஏதோ மாநிலத்திலேருந்து வந்த கள்ள சாராயம் கிடையாது, வேற ஏதோ மாநிலத்தோட தவறுனால வந்த கள்ள சாராயம் கிடையாது, உங்க ஆட்சியோட தவறுனால உங்க ஆளுங்களோட ஆதரவோட காய்ச்சப்பட்ட கள்ள சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போயிருக்கான். அதுக்கு உங்களுக்கு துயரம் வரல. சிவகாசியில் 40 பேர் பட்டாசு வெடிச்சு இறந்து போனாங்க, ரொம்ப துடிக்க செத்து போனாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுடைய மனசுல எந்த விதமான கவலையும் வரல. ஏன், நீங்க சொகுசா உட்காந்து ஏர் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா சென்னையில், அதுலேயும் மக்கள் இறந்து போனாங்களே, அவங்கள நேரடியாக பார்க்கறதுக்கு நீங்க போனீங்களா? அப்படி இருக்கல டிவிக்கு அந்த நிகழ்ச்சியில் இறந்தவங்களை மட்டும் ஓடோடி நைட்டோட நைட்டா நீங்க இறங்கி உங்களுடைய அமைச்சர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னு நாடகத்தை போட்டாங்களே. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு மக்கள் இன்னைக்கு எதிர்கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஆனா அதுக்கு திமுக தரப்புல எந்தவித பதிலும் இல்லை. இந்த கரூர் விவகாரத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட தொடங்கி இருக்கு. ஏன்னா திமுக நான் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்பீடா எதுலையுமே அவங்க செயல்பட்டு கிடையாது. திடீர்னு துணை முதலமைச்சர் ஓடோடி வந்தாரு, அவர் எங்க லண்டனுக்கு எங்கேயோ சுற்றுலா போயிருக்காரு, திடீர்னு தனி பிளைட்டை பிடிச்சி டைரக்டா இறங்குறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டா வராரு. அதுலயும் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தினதுல இருந்து திமுக காரவங்களுக்கு கைகாலெல்லாம் நடுங்க தொடங்கிருச்சு. ஐயோ என்னையா இது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு பயங்கரமா பதட்டத்தில் இருக்கிறத காண முடிஞ்சுது. சிபிஐ பிஜேபியோட கைப்பாவையா இருக்கு, சிபிஐ இந்த வழக்கை சரியா விசாரிக்காத அப்படின்னு பயங்கரமா புலம்ப தொடங்கியிருக்காங்க. இந்த திமுக காரங்களுக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் 2014 இருந்து 21 திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஸ்டாலின் அவர்களோட வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ வர வேண்டும், உடனடியாக வர வேண்டும் அப்படின்னு வாய்க்கிளிய மேடைக்கு மேடை பேசின ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்த விவகாரத்தில் சிபிஐயை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன காரணமியா, எதுக்காக சிபிஐ எதிர்க்கிறீங்க அப்படின்னு தமிழக மக்கள் ஓப்பனா கேள்வி கேட்குறாங்க. நீங்களே வேணா பாருங்க, கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஸ்டாலின் அவர்கள் 2014 இருந்து 2019 வரைக்கும் எப்படி சிபிஐ வேண்டும் அப்படின்னு அவர் ஒப்பாரி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் அந்த அறிவிப்பை உடனடியாக நிறைவேற்றி காட்டிட வேண்டும் என்ற நிலையில்தான் அறப்போராட்டமாக இந்த மாபெரும் பேரணியை நாம் நடத்தியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். திடீர்னு நேற்றைய தினம் அந்த சினிமா தியேட்டருடைய நிர்வாகிகளுடைய ஒரு விளக்கம் ஒன்று வந்திருக்கு, ஒரு அறிவிக்கை வந்திருக்கு. என்னன்னா லீஸுக்கு தான் கொடுத்துருக்கோமே தவிர விலைக்கு வித்துலன்னு சொல்லி. ஆக இது இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்ன பலவந்தத்தில் என்ன கட்டாயப்படுத்தி எந்த சூழ்நிலை அறிக்கை விட்டிருக்கான்னு தெரியல. ஆகவே இதில் பெரிய மர்மம் இருக்கிறது. எனவே இது உண்மை வெளிவர வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வருமான வரித்துறை இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதையும் தாண்டி சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இதனுடைய முழு உண்மை வெளிவரும். பிரியா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி, போலீஸ் அதிகாரி, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர். அவருக்கே ஒரு கொடூர சம்பவம், அது தற்கொலைன்னு சொல்லி போலீஸ் இந்த அரசாங்கம் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு, அது கொலை தான் அப்படின்னு அவங்க ஃபாதரே கைப்பட எழுதி தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது. ஏற்கனவே இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஆட்சியில் இதுக்கு நியாயம் கிடைக்காது, ஏற்கனவே குமாரசாமிங்கிற ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி அவருக்கு இந்த நீதி கிடைக்கல இது வரைக்கும், அதனால் இதுவும் நிச்சயமாக நீதி கிடைக்காது, அதனால் உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அக்கறை அது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்துவதிலே அந்த அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. உண்மையான நிலவரம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளிவரும். ஆகவே அதற்குரிய முயற்சிகள் நிச்சயமாக மாநில அரசு ஈடுபடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை
உடனடியாக இதற்கு நியமிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது நியாயம் கிடைக்காது. எனவே அப்படிப்பட்ட விசாரணை அமைக்கப்படுகிற நேரத்தில் உடனடியாக அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள், அதேபோல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள், பல பேருக்கு குட்கா புகழ் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல பேருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருப்பது ஆதாரங்களோடு இப்போ செய்திகள் வெளிவந்திருக்கிறது. எனவே இது குறித்து உடனடியாக முறையான விசாரணை நடத்திட வேண்டும். முதலில் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு கவர்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதையும் கடந்து இந்த உண்மைகள் எல்லாம் இன்னும் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ என்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை. ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி விசாரணையை நடத்திட வேண்டும் என்று ஆளுநரிடத்திலே நாங்கள் ஒரு புகார் மனுவை வழங்கியிருக்கிறோம். இது தவிர மத்திய அரசு பல்வேறு திட்டங்களுக்காக பல கோடி தமிழக அரசுக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஆக அப்படி ஒதுக்கக்கூடிய திட்டங்கள்ல முதலமைச்சரும் மட்டும் இல்ல, பல அமைச்சர்கள் அதில் ஒரு மெகா ஊழல்ல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அந்த முயற்சிகளை ஆளுநர் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். நீட் தேர்வு அடியோட ஒழிக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கொள்கையில் இருக்கக்கூடியது திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நீட் தேர்வுனால சான்றிதழ் பெறுறது, பரீட்சை எழுதுறது, தேர்வு எழுதுறது, இதில் பல முறைகேடுகள் தரகர்கள் மூலமாக, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள் மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தரகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பணியை சில அதிகாரிகளோடு இந்த ஆட்சியினுடைய துணையோடு செஞ்சுருக்கிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பத்திரிகையிலும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட ஜூனியர் வீடனில் சில செய்திகள் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ கண்துடைப்புக்காக சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சிபிசிஐடிங்கிறது அது அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது துறை, அதனால் அது நியாயம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆக இது சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் இது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தரகர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக உள்ளபடியே இது நியாயம் கிடைக்கணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும். எதிர்கட்சியா இருக்கல என்னம்மா பேசியிருக்காரு பார்த்தீங்களா, வார்த்தைக்கு வார்த்தை சிபிஐ அப்படின்னு பேசுற இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சிபிஐ தமிழகத்துக்குள்ள வரவே கூடாது, பிஜேபியோட கைப்பாவையா சிபிஐ இருக்கு அப்படின்னு என்னென்ன நாடகத்தை போடுறாங்க. இதுதான் திமுகவோட ரெட்டை நாக்கு, ஸ்டாலினோட ரெட்டை நாக்கு, ரெட்டை நிலைப்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா. ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு இருக்க இந்த வேளையில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு ஆர்எஸ்எஸ்க்கு பெருகிட்டு இருக்க வேளையில கர்நாடக அரசு சித்தராமையா மிகப்பெரிய காமெடியா பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே அரசாங்க நிறுவனங்கள்ல, அரசாங்க கட்டிடங்கள்ல ஆர்எஸ்எஸோட விழாக்கள் நடக்கக்கூடாது, அதுக்கு நான் தடை போடுறேன் அப்படின்னு காமெடியா பண்ணியிருக்காப்ல. இவங்க எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க வேளையில ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா 25,000 அடி உயரத்துல கைலாய மலையோட அடிவாரத்துல ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா நடக்கிற ஒரு கண்கொள்ளா காட்சி இருக்கு பாருங்க. அது இன்னைக்கு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய வைரலா போகக்கூடிய காட்சியா மாறி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு காட்சியை கூட பார்த்தேன். ஆர்எஸ்எஸோட பரேடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆர்எஸ்எஸ் பையன், அதாவது ஒரு சுயம் சேவக்
கையில் தண்டாவோட அப்படியே ராஜ நடையா அப்படியே வர்றாப்புல அவருடைய 2 பக்கமும் காவல்துறை அதிகாரிகள் வந்து பாதுகாப்புக்காக வர்றாங்க. இந்த காட்சியை பார்க்கலே உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நிறைய பேர் என்ன பதிவுகளை போட்டுட்டு வராங்கன்னா, ஒருவேளை அடுத்த வருங்கால பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கலாம், அதாவது அவர் ஃபியூச்சரில் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போட்டுட்டு வராங்க. உண்மைதானே? ஆர்எஸ்எஸ் பொறுத்த அளவுக்கு தேச பக்தர்களை தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 18 மாநில முதலமைச்சர்கள், நம்ம தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரவங்க தான். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல எதுவுமே சாத்தியம். திமுகவை போல இந்த கட்சி முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம், தொண்டர்கள் போஸ்டர் மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கணும், அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய தகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்எஸ்எஸும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. யார் தேசத்தை நேசிக்கிறாங்களோ, யார் தேசத்தை மிகப்பெரிய அளவு நேசித்து மக்கள் பணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சராக ஜொலிக்கலாம், பிரதமராக ஜொலிக்கலாம், எந்த உச்சத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கு, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.